ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். செட்டிநாட்டு சாமானில் வெள்ளி சாமான் சீர்வரிசை பார்த்தீங்க, மர சாமான் பார்த்தீங்க, மங்கு சாமான் பார்த்தீங்க, காப்பி ஆத்துற தட்டு, மரவை, குட்டி குட்டி செப்பு சாமான் அதெல்லாம் காட்டுறேன். இன்றைக்கி மண் சாமானில் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்துலலாம் மண்பாண்டம் தான் புழங்குவாங்க. சீர்லேயும் மண்பாண்டம் தான் நிறைய வைப்பாங்க. காலத்துக்கும் அவங்களுக்கு தேவையான மண் பாத்திரங்களை வாங்கி பரணியில் அடைஞ்சி வச்சுக்குவாங்க. இந்த மண் பாத்திரங்கள் வீட்டுக்கு தூரமானப்போ நாம் தொடக்கூடாது. அதை தொட்டுட்டா அது தீட்டு அந்த பாத்திரத்தை வெளியே எரிஞ்சிடணும். அதுவும் இல்லாமல் மண் பாத்திரம் அடிக்கடி உடஞ்சி போயிடும். அதனால் மண்பாண்டங்களோட தேவை அதிகமாக இருந்ததுனால பரனில் அதை அடைஞ்சி வச்சுக்கிற பழக்கமும் செட்டிநாட்டில் இருந்துச்சு. இதெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் மாமனாரோட பெரிய சம்சாரம், என்னோடய பெரிய மாமியாரோட பாத்திரங்கள். அவங்க இறந்தே கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆக போகுது. அந்த பாத்திரங்களை நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். உப்பு வச்சுக்கிற ஜாடி, இது உப்பு வச்சுக்கிற ஜாடி. இதில் பெருசாக இருந்தால் குருதுன்னு சொல்லுவாங்க. அதில் நெல் வச்சுக்குவாங்க. அந்த காலத்தில் ஆம்பளைங்கள்லாம் கப்பல் ஏறி வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போயிடுவாங்க. 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருவாங்க. வீட்டில் பொம்பளைங்க மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. அவங்க அடிக்கடி கடத்தருவுக்கெல்லாம் போக முடியாது. அதனால் எல்லாமே வீட்டில் வாங்கி கொட்டி வச்சுக்குவாங்க. அவங்க கொட்டி வச்சுக்கிறதுக்கு தோதா பாத்திரங்களும் பெருசாக இருக்கும், வீடும் பெருசாக இருக்கும். அது மாதிரி இதில் உப்பு கொட்டி வச்சுக்குவாங்க. இது சேகோன் ஜாடின்னு பேர். இதுவும் ஒரு வகையான மண் பாத்திரங்க. இதில் புளி வச்சுக்குவாங்க. அப்புறம் வத்தல் வரலி, அதாவது காய்கறி கிடைக்காதப்போ மாங்காய், கத்தரிக்காய் எல்லாத்தையுமே வத்தல் போட்டு வச்சுக்குவாங்க. கொத்தவரங்காய், தேங்கொலை வத்தல், சுண்டை வத்தல், மிதுக்க வத்தல்னு அந்த வத்தல் போட்டு வச்சுக்குவாங்க. இதெல்லாம் தண்ணி பானை. இந்த பானையெல்லாம் ஒரு பானை இப்போ 300 ரூபாய் 400 ரூபாய்ங்கிறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் விடிய காலம் வண்டி சத்தம் கேட்கும். ஒரு 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் உடனே மண்பானைக்காரன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க பொம்பளைங்க எந்திரிச்சு ஊரணிக்கரைக்கு போவாங்க. இந்த பானையை வாங்கல இப்படி தட்டி பார்ப்பாங்க. அந்த சத்தத்தில் என்ன தெரியுமோ அது எனக்கு தெரியல. ஆனால் இப்படி தட்டி பார்த்து அந்த பானையை வாங்கிட்டு வருவாங்க. இது ஒரு குடம் தண்ணி பிடிக்கலாம். இது 1.5 குடம் 2 குடம் அப்படி தண்ணி பிடிக்கிற வரைக்கும் இருக்குது. இது சின்னது. இதுவும் அதே சைஸில் தான் பானை. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா திருத்தமாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பானை, இந்த பானையிலே திருத்தமான பானை கொஞ்சம் விலை கூட இருக்கும். கொஞ்சம் சுமாராக இருக்கிற பானை கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். எங்கள் அம்மா ஊர்லெலாம் தண்ணி இந்த கலங்கல் தண்ணியாக மஞ்சள் கலரில் தான் இருக்கும், க்ரீம் கலரில். அந்த தண்ணியை நாங்கள் இந்த பானையில் ஊற்றி தேத்தா விதைன்னு ஒரு விதை இருக்கும். அந்த விதையை போட்டு உரசி தேத்துவோம். அது பாதி விதை கரைஞ்ச பிற்பாடு அந்த தண்ணி அப்படியே திரிஞ்சு வரும். அந்த தண்ணி தான் பியூரிஃபை பண்ண தண்ணின்னு இப்போ சொல்கிறாங்க. அந்த தண்ணி தான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்கிறாங்க. அந்த தேத்தா விதையும் நான் வச்சுருக்கேன். எல்லா தேவைக்கும் மண்பானை எங்கள் இதில் வச்சுருப்பாங்க. அதாவது இட்லியை வைக்கிறதுக்கு இட்லி சட்டியும் வச்சுருப்பாங்க, சோறு வடிக்கிறதுக்கு சோத்து முட்டியும் வச்சுருப்பாங்க, குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு சட்டியும் வச்சுருப்பாங்க. அப்போ பெரிய மண்பானைகளில் சோறு வடித்து இந்த மாதிரி இதுக்கு பேர் குளுதாடி. இது ஷேப்பை பாருங்கள், நம்ம பூந்தொட்டி ஷேப்பில் இருக்கும், குளுதாடின்னு சொல்லுவாங்க. இந்த குளுதாடியில் மிச்ச சோறை போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. மறுநாள் காலையில் மேக்சிமம் அந்த காலத்தில் அதுதான் சாப்பாடு. அதில் வைக்கிற சாதம் அவ்வளவு நல்லாயிருக்கும். கஞ்சி தான் இப்போ நீச்சல் தண்ணியெல்லாம் ஆன்லைனில் எவ்வளவோ விலைக்கு விற்கிதுங்கிறாங்க. ஆரோக்கியமான உணவுகளை நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ருக்காங்க. நான் இப்போ இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய குழம்பு சட்டி தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன். இதை வைக்கிறதுக்கு கலவடைன்னு பேர். இது மண்ணிலையும் இருக்கும், எவர் சில்வர்லேயும் இருக்கும், ஓலையிலையும் பின்னியிருப்பாங்க. நான் இந்த மண் கலவடையில் இந்த பானையை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் மூடி. அந்த மண் பாத்திரங்களுக்கு, சோறு வடிக்கிற பாத்திரம், குழம்பு வைக்கிற பாத்திரங்களுக்கு இது மூடி. இதுக்கு பேர் வட்டச்சட்டின்னு பேர். இது சின்ன பிள்ளைங்களுக்கு மருந்து அவிச்சு ஊற்றுவாங்க. இதெல்லாம் குழம்பு சட்டி. இது 2 பேர் இருக்கிறது, 4 பேர் இருக்கிறது, அது மாதிரி இது சைஸாக நிறைய இருக்குது. பரணியில் இருக்கிறது எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதில் நிறைய பெரிய சைஸ் இருக்குது பாருங்கள். இதில் இப்போ உள்ள மீன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது அடுப்பு. இதுக்கு பேர் ஒத்த அடுப்பு, இதுக்கு பேர் ரெட்டை அடுப்பு, கொடி அடுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அடுப்பை இதை கீழே வச்சு இது மேலே சிமெண்ட்டு மண்ணெல்லாம் போட்டு பூசுறது தான்
அடுப்படியில் இருக்கிற அடுப்பு. இந்த ஒத்த அடுப்பு வந்து தனியாக சிங்கிளாகவும் கையில் வச்சுருப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு இதில் தான் பானை வச்சு பொங்கல் இடுவாங்க. இந்த பொங்கல் பானையெல்லாம் மச்சில் இருக்குது. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், என்னால் அதெல்லாம் இறக்க முடியலை. இந்த மாதிரி மண் பாத்திரங்களோட இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தவங்க நம்ம முன்னோர். மண்பாண்டம் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்காதது, ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதுன்னு இப்போ உள்ள மக்கள் உணர்ந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த தண்ணி பானையெல்லாம் இந்த நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி பைப்பு வச்சு நிறைய விற்கிது, நான் பார்த்துருக்குறேன். நான் இதையே நம்ம யூஸ் பண்ணலையேங்கிறதுக்காக அதை நான் வாங்கலை. நான் இதில் சின்னதுகளை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். மண்பாண்டங்களை யூஸ் பண்ண பழகுங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் பொங்கலுக்கு சீர் கொடுக்கணுன்னா இந்த ஒத்த அடுப்பு, ரெட்டை அடுப்பு, பொங்கல் பானையில் 3 இந்த மாதிரி தான் கொண்டுக்கிட்டு வண்டி கட்டிக்கிட்டு காய்கறியெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க தாய் வீட்டிலருந்து. பொங்கல் வந்து கண்டிப்பாக மண்பானையில் தான் இடணும். இன்னமும் எங்கள் அம்மா ஊரில் எல்லாம் மண்பானையில் தான் பொங்கல் இடுவாங்க. அந்த வழக்கம் இன்னும் மறையலை. மண் பாத்திரத்தில் இது குழிப்பணியார சட்டி பாருங்கள். இதில் வந்து 10 குழிப்பணியாரம் ஊற்றலாம். அந்த காலத்தில் இது விறகடுப்பில் சுடுவாங்க. இப்போ நம்ம கேஸ் அடுப்புலையும் வச்சு சுடலாம். அதுக்கு தோதாக இப்போ வந்து கேஸ் அடுப்பில் வைக்கிற மாதிரி இது ஃப்ளாட்டாக செஞ்சுருக்காங்க. கடையிலலாம் இது விற்கிது. தோசை சட்டி இருக்குது. அப்புறம் ஊதுற சங்கு கூட மண்ணில் இருக்குது. மண்பாண்டங்களோட சிறப்புகளை எனக்கு தெரிஞ்சவரை இந்த வீடியோவில் சொன்னேன். இன்னும் வேறு எதுவும் சிறப்புகள் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.